முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 137வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள குமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அலுவலகத்தில் மாநகர காங்கிரஸ் தலைவர் நவீன்குமார் தலைமையில் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் காஞ்சிபுரம் காந்தி சாலையில் காமராஜர் சிலை அருகே மாநகர காங்கிரஸ் தலைவர் நாதன் தலைமையில் முன்னாள் பிரதமர் நேருவின் பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. முன்னாள் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் துணை மேயர் குமர குருநாதன், மாவட்ட பொறுப்பாளர் சீனிவாச ராகவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நேருவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மதுரை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நேருவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதையடுத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள், கவுன்சிலர் தல்லாக்குளம் முருகன், சிறுபான்மை பிரிவு நிர்வாகி சையது பாபு, சர்க்கிள் தலைவர்கள் மற்றும் மகிழா காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பண்டித ஜவஹர்லால் நேருடைய பிறந்த தினம் இன்று மதுரை மாநகர காங்கிரஸ் கமிட்டி சார்பாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்விலே இந்த பகுதியுடைய தலைவர் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் தல்லாக்குளம் முருகன் அவர்களுடைய ஏற்பாட்டுக்கு இன்று இங்கே நிறுவியுள்ள பண்டித நேருவின் சிலைக்கு, ஜவஹர்லால் நேருடைய சிலைக்கு சிறப்பாக மாலை அணிவிக்கப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியிலே திரளாக மதுரை மாநகர காங்கிரசுடைய நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கும்பகோணம் அருகே திரு நாகேஸ்வரத்தில் நேருவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஜவஹர்லால் நேரு போல் உடையணிந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர்.